ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ரவா மில்க் ஸ்வீட். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இதை நாம் பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் கொட்டியிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் ரவாவை நல்லா மிக்ஸியில் அரைச்சாச்சு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன். நம்ம ரவா வேக வைக்கிறதுக்காக ஒரு கப் தண்ணி கொதிக்க விடுறோம். கொதித்த பிறகு ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன பவுலில் நான் இந்த அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் பால், காய்ச்சின பால் சேர்க்குறேன். இப்போ அரைச்ச ரவாவை அப்படியே நல்லா தூவி விடலாம். ஏன்னா கட்டி ஆகாத அளவுக்கு தூவி விட்டுறலாம். நல்லா இப்படி கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த தண்ணியில் கொதிச்ச தண்ணியும் பாலும் ஒன்றா சேர்ந்து, உங்ககிட்ட பால் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா நம்ம இப்போ அப்படியே கிண்டி விடலாம். கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இதுலேயே ரவா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஸ்வீட் செய்யும் போது எப்போதும் கொஞ்சம் உப்பு, சால்ட்டு சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் இந்த நெய் சேர்த்துக்கலாம். நான் திட்டமாக கொஞ்சம் அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்து இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெண்ணெய் இருந்தாலும் போடலாம், உப்பு இல்லாத வெண்ணெய். நெய் வந்தால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இது ஆறணும்னா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ரவை பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் செய்யணுன்னாலும் நீங்கள் எந்த ஷேப்லையும் அழகாக செய்துக்கலாம். நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இது அழகாக செய்து வச்சுருக்கோம். நாம் இதை ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் கடாயில் சேர்க்கலாம். ஆயில் காயிட்டும், அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 10-15 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக இருந்தால் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம் எண்ணெயில் போடலாம். இது எடுத்தனா இது செவந்த பிறகு தானே நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்திருக்கோம், திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நாம எடுத்துடலாம். நாம் இப்போ இதை செஞ்சு வச்சாச்சு. பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகுக்கு இந்த பவுலில் ஒரு பவுல் தண்ணி சேர்க்குறேன். இந்த பவுலில் ஒரு பவுல் சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாகு பதம் வந்தோடனே நாம் இறக்கிடலாம். கொஞ்சம் சர்க்கரை பாகு பதத்துக்கு வந்துருச்சுன்னா கம்பி பதத்துக்கு வரும். இதுக்கு சர்க்கரை பாகு ஒரு பதத்துக்கு வந்த பிறகு நாம் இதை இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன்.
பாகு நல்லா வந்துருச்சு. 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். பாகு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை இருக்குது. ஃபுட் கலர் சேர்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செய்து வச்ச ரவா பாகு ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். சக்கரை பாகில் 1 ஹவர் ஊறிடுச்சு. இந்த ஸ்வீட் இப்போ ரவா மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கெஸ்ட்டு வந்தால் கூட வீட்டில் ஈஸியாக சீக்கிரமாக ரொம்ப சுவையான ஸ்வீட் செய்திருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப பாராட்டுவாங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி சமையல் பாருங்கள். அசத்தலா சமைங்க. தேங்க்ஸ்.